கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய ஒரு நிமிட வேத தியானத்தில் நீங்கள் திராணி உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதில் தெரியுமா? எபேசியர் 6:11 சொல்லுது, பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்பதற்கு நீங்கள் திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. திராணி உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்றால் நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். எதற்கு திராணி என்றால் பிசாசின் தந்திரங்கள். இந்த பிசாசின் தந்திரங்கள் என்பது இன்னொரு வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர்ல, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவே. என்ன அதிகமாக பண்ணிட போகிறான், நம்மளை ஆண்டவர்கிட்ட சேர விடாமல் பண்ண போகிறான். அந்த காரியங்களுக்கு எதிர்த்து நிற்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு தான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்க சொல்லியிருக்காங்க. அதற்கு அப்புறம் நீங்கள் வசனத்தை வாசிங்க அப்படின்னா எபேசியர் 6 இதற்கான காரியங்கள் இருக்கும். என்னென்ன காரியங்களை தரித்து கொள்ள வேண்டும்? விசுவாசத்தை தரித்து கொள்ள வேண்டும், ரட்சணத்தை தரித்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை தரித்து கொள்ள வேண்டும், நீதியை தரித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்கள் தரித்து கொண்டீங்கன்னா பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.